20வது ஸ்லோகம். த்யக்த்வா கர்மபலாசங்கம் நித்யத்ருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபிப்ரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சக. கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். இந்த கருத்தை முதலில் பகவான் ஆத்ம அனாத்ம தத்துவத்திடம் பேசினார். ஆத்மாவிடம் தெரிகின்ற கர்மத்தில் அகர்மத்தை பார்க்க வேண்டும். அதாவது ஆத்மா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற எண்ணம் தவறு என்றும், ஆத்மா செயல்படுவதில்லை, செயல்படுவதாக தெரிகின்ற ஆத்மாவிடம் செயலின்மையை பார்க்க வேண்டும் என்று கூறினார். அடுத்ததாக அனாத்மா செயலற்றதாக நமக்கு சில சமயங்களில் தெரிகிறது. உடல் மனம் ஓய்வெடுக்கும் பொழுது அங்கு செயலின்மை தெரிகிறது. பகவான் கூறுகின்றார், அந்த செயலின்மையிலும் செயலை பார்க்க வேண்டும் என்று ஆத்ம அனாத்மாவை எடுத்துக்கொண்டு கர்ம அகர்ம என்ற தத்துவத்தை பேசி, அதற்கு பிறகு வருகின்ற ஸ்லோகங்களில் ஞானி அஞ்ஞானி என்று பகவான் எடுத்துக் கொள்கின்றார். ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அஞ்ஞானியினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்று பகவான் பேச ஆரம்பித்துள்ளார். இதற்கு முன் 19வது ஸ்லோகத்தில் ஞானியினுடைய கர்மத்தை பற்றி பேசும் பொழுது காம சங்கல்ப வர்ஜிதாகா, காமமும் சங்கல்பமும் இல்லாத கர்மங்கள் எந்த ஞானிக்கு இருக்கின்றதோ அவனை பண்டிதர்கள், ஞான நிஷ்டையை அடைந்தவர்கள் என்று முனிவர்கள் கூறுகிறார்கள் என்று கூறி, இனி வருகின்ற ஸ்லோகங்களில் 24வது ஸ்லோகம் வரை இந்த கருத்தையே பகவான் பேச இருக்கின்றார். இந்த கருத்து என்றால் ஞானி செயல் செய்த போதிலும் அது அகர்மம். ஞானத்திற்கு பின் செய்யப்படுகின்ற கர்மம் அகர்மம் ஆகின்றது. ஞானத்திற்கு முன் செய்யப்படுகின்ற அனைத்தும் கர்மம் ஆகின்றது. அது பிரவிருத்தி ரூபமான கர்மமோ நிவிருத்தி ரூபமான கர்மமாக இருந்தாலும் அது கர்மம்தான் என்று பகவான் கூறுகின்றார். இதைத்தான் பார்த்து வருகின்றோம். இப்பொழுது 20வது ஸ்லோகத்திற்குள் சென்றால், முதல் 2 சொற்களை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதற்கு அடுத்த சொற்களை பார்க்க வேண்டும். த்யக்த்வா கர்ம பலாசங்கம், கர்மத்தில் அகங்காரத்தையும் பலத்தில் இச்சையையும் துறந்து. கர்மத்தில் ஆசங்கம் பற்று என்பது அகங்காரம், கர்ம பலனில் பற்று என்பது அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை. இதை த்யக்த்வா துறந்து நித்ய திருப்தக, எப்பொழுதும் திருப்தியுடன் இருப்பவன். நித்தியம் என்றால் எப்பொழுதும், திருப்தி என்றால் மன நிறைவு, கண்டென்ட்மெண்ட், எப்பொழுதும் திருப்தியுடன் இருப்பவன்.
என்றெல்லாம் ஞானியை பற்றி பகவான் வர்ணித்து வருகின்றார். இந்த ஸ்லோகத்தில் எப்படிப்பட்ட ஞானி பேசப்படுகின்றான் என்பதையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஞானியினுடைய வாழ்க்கை முறை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று சந்நியாச ஆசிரமத்தில் நிவிருத்தி மார்க்கத்தில் வாழ்கின்ற ஞானி, இனி ஒருவன் நிவிருத்தி மார்க்கத்தில் வாழ முடியாமல் பிரவிருத்தியிலேயே இருக்கின்ற ஞானி. இங்கு பகவான் நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கின்ற ஞானியை பற்றி பேசாமல் பிரவிருத்தியில் இருக்கின்ற ஞானியை பற்றி பேசுகிறார். இங்கு பேசப்படுகின்றவன் ஞானத்திற்கு முன் உலகத்தை துறந்தவன் அல்ல, ஞானத்திற்கு பின்னும் உலகத்தை துறந்தவன் அல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால் ஞானத்திற்கு பின்னும் அவன் சமுதாயத்திற்குள் கடமைகளுக்குள் இருந்து வருகின்றான். அவனை பகவான் வர்ணித்து வருகின்றார். எப்படி இருக்கின்றானாம்? நித்திய திருப்தக. வேறொரு ஆசிரியரும் சொல்றார், நித்தியம்ங்கிறதுக்கு பிரம்மன்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டு பிரம்மன் நித்தியேன திருப்தக என்றால் பிரம்மத்தினால் என்றால் பிரம்ம ஞானத்தினால் திருப்தியை அடைகின்றான் என்றும் பொருள் எடுக்கின்றார். இப்போ நித்திய திருப்தகன்னு சொன்னால் நித்திய பிரம்மத்தை அடைந்ததனால் திருப்தியை அடைந்தவன், அல்லது எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவன். இனி அடுத்த சொல் நிராஸ்ரயக. நிராஸ்ரயக என்றால் எதையும் சாராமல் இருப்பவன், சார்ந்து இல்லாதவன், இண்டிபெண்டன்ட், சுதந்திரமாக இருப்பவன் என்பது பொருள். நிராஸ்ரயக. இனி ஆஸ்ரயம் என்றால் என்ன, சார்ந்திருத்தல் என்றால் என்ன என்றால், நாம் எப்பொழுது ஒன்றை சார்ந்திருப்போம்? ஒரு பொருள் நாம் விரும்பிய சாத்தியத்தை கொடுக்க பயன்பட்டால் அந்த சாதனையை நாம் சார்ந்திருப்போம். வாகனத்தை நாம் சார்ந்திருப்பதற்கு காரணம் என்ன? நம்மை ஒரு இடத்திலிருந்து இனியொரு இடத்திற்கு அழைத்து செல்கின்றது என்ற சாத்தியத்தை அது கொடுப்பதனால் அதை சார்ந்து இருக்கின்றோம். இவ்விதத்தில் ஆஸ்ரயம் என்றால் சாதனை என்று பொருள். சாதனை என்றால் எதை நாம் ஆசிரித்து இருந்தால், எதை நாம் சார்ந்து இருந்தால் நமக்கு வேண்டிய பலனை அது கொடுக்குமோ அதற்கு ஆஸ்ரயம், சாதனை என்று பெயர். ஆஸ்ரீயதே யஜ்ஞாதிஹி புருஷார்த்தாய இதி ஆஸ்ரயம். ஆஸ்ரீயதே என்றால் எது எடுத்து கொள்ளப்படுகின்றதோ, ஆஸ்ரீயதே இதி ஆஸ்ரயக. எவைகள்? பலதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக சாஸ்திர ரீதியாக சொன்னால் யஜ்ஞம், விதவிதமான யாகங்கள், பிறகு தனம், புத்திரன், பத்னி, இவைகளெல்லாம் ஆஸ்ரயம் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? இவைகளை ஒருவன் சார்ந்து இருப்பதற்கு காரணம் இதிலிருந்து அவன் நினைத்த விரும்பிய சில புருஷார்த்தங்கள் கிடைக்கின்றது. புருஷார்த்தம்னா லட்சியம், சில சாத்தியம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஆஸ்ரயம் என்றால் எதை நாம் சார்ந்திருந்தால் அதிலிருந்து நாம் விரும்பியது கிடைக்குமோ அது ஆஸ்ரயம். இங்கு என்ன சொல்றார் பகவான்? நிராஸ்ரயக என்றால் இவைகளை அவன் சார்ந்து இல்லை. எவைகளை? பணம், புத்திரன், மகன், இப்படிப்பட்ட பொருள்கள், யாகங்கள், கர்ம, இவைகளை அவன் சார்ந்து இல்லை. காரணம் என்ன? இவன் ஏன் இவைகளை சார்ந்து இல்லை என்றால் இவைகளால்
அடையப்படுகின்ற பலனில் அவனுக்கு ஆசை இல்லை. ஆகவே இவைகளை அவன் சார்ந்து இல்லை. நாம் எவ்வளவு தூரம் டிபெண்டன்ட், ஒன்றை சார்ந்து இருப்போம் என்பது நம்ம மனசில் எவ்வளவு ஆசைகள் இருக்கின்றது அதை பொறுத்து. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க விரும்ப மாட்டேன் எல்லாம் சொல்லுவார்கள். நான் இண்டிபெண்டாக தான் இருக்க விரும்புவேன்னு சொல்லுவார்கள். உண்மைதான். உண்மையில் ஒருவன் இண்டிபெண்டன்ட், சுதந்திரமாக எப்பொழுது இருக்க முடியும் என்றால் ஆசை மனதில் இல்லாத பொழுது அவன் சுதந்திரமாக இருப்பான். ஆசையை ரொம்ப மனசில் வச்சுட்டு நான் சுதந்திரமாக இருப்பேன் என்றால் அது பொய். அப்படி இருக்க முடியாது. இப்போ நிராஸ்ரயக என்பதனுடைய சாரம் என்ன? அவன் எந்த ஒரு சாதனையையும் சார்ந்து இல்லை. காரணம், அந்த சாதனையினால் அடையப்பட வேண்டிய சாத்தியம் அவனுக்கு ஒன்றும் இல்லை. நித்திய திருப்தக கிருத்ஸ்ன கர்ம கிருத்து. ஞாபகம் அப்படி ஒரு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். கிருத்ஸ்ன கர்ம கிருத்து, செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவன், அடைய வேண்டியதை அடைந்தவன், ஆசை அற்றவன், அல்லது நித்திய திருப்தனாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் நிராஸ்ரயனாக இருக்கின்றான், எதையும் சாராதவனாக இருக்கின்றான். இப்போ நம்ம எதற்கு வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும்னா சுதந்திரமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்ய வேண்டும்னா என்ன செய்யணும்னா மனதில் ஆசைகளை வளர்த்தி கொண்டே சென்றால் சுதந்திரமாக இருக்க முடியாது. இப்போ ஆசையை விட நாம் சுதந்திரத்தை அடைகின்றோம். நித்திய திருப்தக நிராஸ்ரயக, இதெல்லாம் பகவான் இல்லறத்தில் இருந்து கொண்டு ஞானத்தை அடைந்தவனுடைய மனநிலையை விளக்கி வருகின்றார். பிறகு இரண்டாவது வரிக்கு வந்தால், கர்மணி அபிப்ரவருத்தக அபி. கர்மணி என்றால் செயலில், ஆக்டிவிட்டீஸ், விதவிதமான செயல்களில், ப்ராஜெக்ட், விதவிதமான ஆக்டிவிட்டீஸ், விதவிதமான செயல்களில், பொறுப்புகளில் அர்த்தம். நமக்கு பொறுப்பு வந்துடுதுனாவே பயமாக இருக்கு. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு வந்து விட்டதுன்னு நினைக்கின்றோம். இங்கு பகவான் சொல்றார், இப்படிப்பட்ட மனநிலையை உடையவனுக்கு ஏதோ ஒரு பிராரப்த வசத்தினால் கர்மத்தில் சில பொறுப்புகள் அவனுக்கு வந்து அதை என்ன செய்யறானா, அபிப்ரவருத்தக, அதை எடுத்து நடத்துகின்றான், அதில் பிரவருத்தியுடன் இருக்கின்றான். கர்மத்தில் பிரவருத்தித்த போதிலும், அபி என்றால் அவன் அவ்விதம் இருந்த போதிலும், கர்மணி என்றால் விதவிதமான செயல்களில், அபிப்ரவருத்தக அபி. பிறகு அவன் யார்னா விதவிதமான செயலில் ஈடுபட்டவன். பகவான் சொல்றார், அவன் ஒன்றும் செய்யாதவன். நைவ கிஞ்சித் கரோதி சக. சக அவன், முன் வரியில் சொல்லப்பட்ட அவன், கர்மத்தில் பிரவருத்தியுடைய அவன், கிஞ்சித் ஏதாவது கொஞ்சமாவது, நைவ கரோதி செய்கின்றவன் அல்ல. கரோதின செய்பவன், நைவ என்றால் செய்பவன் அல்ல. அபிப்ரவருத்தகன முழுமையாக ஈடுபட்ட போதிலும் அவன் ஒன்றும் செய்பவன் அல்ல. இப்ப பகவான் என்ன சொல்றார்? செயலில் ஈடுபட்டவனும் செயல்படுபவன் அல்ல. இதனுடைய பொருள், செயல் செய்த போதிலும் அவன் செயல் செய்யாதவன். கர்மத்தில் அகர்மத்தை பார்க்க வேண்டும். ஞானியினுடைய செயலில் அது அகர்மத்தை நாம் பார்க்க வேண்டும் என்பது கருத்து. அனாரம்பக மனுஷ்யானாம் பிரதமம் புத்தி லக்ஷணம் என்று சொல்வார்கள். அனாரம்பகன்னு சொன்னா
எதையும் ஆரம்பிக்காமல் இருத்தல். அனாரம்பக, ஆரம்பம்னா பிகின் பண்றது. அனாரம்பகன ஆரம்பிக்காமல் இருத்தல். மனுஷ்யானாம், மனிதர்களுக்கு பிரதமம் புத்தி லட்சணம். அவனுக்கு புத்தி இருக்குங்கிறதுக்கு என்ன லட்சணமா? முதல் லட்சணம் என்னன்னா, ஒன்று ஆரம்பிக்க கூடாது, எந்த ப்ராஜெக்டையும் ஆரம்பிக்க கூடாது, எந்த பொறுப்பையும் ஒன்றும் செய்யக்கூடாது. அது புத்தி லட்சணம் மனுஷ்யானம் பிரதமம். அதுதான் ஃபஸ்ட்டு லட்சணமா. சில சமயம் நம்ம இதை ஏன் இழுத்து போட்டுட்டோம், இதை ஏன் ஆரம்பித்தோம்னு வருத்தப்படுவோம் அல்லவோ. அதனால் வருத்தப்படாமல் இருக்கணும்னா எது புத்தி லட்சணமா? அனாரம்பக மனுஷ்யானாம் பிரதமம் புத்தி லட்சணம். ஆரம்பிக்காமல் இருக்கிறதே நல்லது. சில பேர் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன செய்கிறது, ஆரம்பிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார்கள். பிறகு இரண்டாவது புத்தி லட்சணம் என்னவென்றால், ஆரப்தஸ்ய சமாப்திஹி த்விதீயம் புத்தி லட்சணம். ஆரப்தஸ்ய, நாம் ஒரு பொறுப்பை, ஒரு கடமையை அல்லது ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பித்து விட்டால், சமாப்திஹி, அதை ஒழுங்கா முடிக்கிறது த்விதீயம் புத்தி லட்சணம். அது இரண்டாவது புத்தி லட்சணம். ஒன்று ஆரம்பிக்க கூடாது, ஆரம்பிச்சிட்டா ஒழுங்கா முடிக்கணும், பாதியில் விட்டுட்டு ஓடக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஒருத்தனுடைய முதல்ல புத்தி லட்சணம் என்னன்னா, ஏற்கனவே புத்தி இருந்தால் பேசாமல் இருங்கோ, ஒன்றும் செய்ய வேண்டாம். இல்லை ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கப்புறம் புத்தி வந்துதா, பகவான் சொல்கிறார் அல்லது தர்மசாஸ்திரம் சொல்கிறது, ஒழுங்காக முடியுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்துடுதே விட்டுட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது. இப்போ புத்தி லட்சணம், முதல்ல லட்சணம் ஒன்றும் ஆரம்பிக்க வேண்டாம். அதாவது ஆரம்பித்து திண்டாடுறவங்கள பார்த்தே புத்தி வந்துடணும். அப்படி இல்லையா, நம்ம தெரியாமல் ஆரம்பிச்சிட்டோமா, துதியம் புத்தி லட்சணம் சமாப்திகி என்று சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டை தான் இனிமேல் பகவான் பேச போகிறார். ஆரம்பிக்காத சந்நியாசியை பற்றி பேச போகிறார். ஆரம்பித்து முடிவுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஞானியை பற்றி பேச போகின்றார். இப்படி இரண்டாவது புத்தி லட்சணத்தை உடைய ஞானியானவன் செய்கின்ற செயல், அவன் செயல் செய்த போதிலும் பகவான் சொல்றார், நைவ கிஞ்சித் கரோதி, அவன் ஒன்றும் செய்தவன் அல்ல. அவனை பார்த்தா செயல்படுபவன் போல் தெரிகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கின்றான், ஆனால் அவன் செயல்பட்டவன் அல்ல. இந்த பகவத்கீதையினுடைய அந்த ஃபோட்டோவை பார்த்தாவே தெரியும் நமக்கு. பகவான் கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறார் ரெடியாக. அர்ஜுனன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பேசாமல் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அர்ஜுனனிடம் என்ன தெரிகிறது, அகர்ம. பகவானிடம் என்ன தெரிகின்றது, கர்ம தெரிகின்றது. பகவானுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்க்க வேண்டும். காரணம் என்ன, அர்ஜுனனுக்கு புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன, பகவானுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுமா, அதெல்லாம் கிடையாது. அதனால் ஏன் சொல்கிறார்னா, அவன் கேட்டான், பகவான் சொல்கிறார். இவ்விதம் பகவான் உபதேசம் செய்கின்றார், அல்லது இந்த போருக்கு முக்கியமான காரணமாக அமைகின்றார். இப்படிப்பட்ட செயலில் அகர்மத்தை பார்க்க வேண்டும். இனி அர்ஜுனனுடைய அகர்மத்தில் எதைய பார்க்கணும், கர்மத்தை பார்க்க வேண்டும். காரணம் என்ன, அவன் இப்போ தான் இப்படி உட்கார்ந்துருக்கான், கொஞ்சம் விட்டால் எந்திரிச்சு ஓடிடுவான். அல்லது இனியும் கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தா நான் மீண்டும் போர் புரிகிறேன்னு சொல்லுவான். இப்போ அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல்ங்கிறதுக்கு உதாரணம் அமைதியாக இருக்கின்ற அர்ஜுனனுடைய நிலை. கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் என்பது உபதேசம் என்ற கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்ற பகவானுடைய நிலை. இங்கு பகவான் ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். பிறகு இனியும் ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அவன் செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது செயலை எப்படி செயலின்மை என்று பார்க்க முடியும்? அவன்தான் நன்கு செயல் செய்து கொண்டிருக்கின்றானே என்றால், நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நாம்னு சொல்ல வேண்டாம், யாரோ ஒருவர் உறங்கிக் கொண்டு இருக்கிறார். சில பேர் கண்ணை திறந்துட்டே தூங்குவாங்க தெரியுமோ, பார்த்தா நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், அப்புறம் இப்படின்னு அசிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது. இதிலிருந்து என்னன்னா,
கண்ணை திறந்துட்டு சிலருக்கு தூங்குற வழக்கம் இருக்கு. கண்ணு திறந்திருந்த என்ன அர்த்தம்? சாதாரணமா பார்க்கின்றான் என்பது அர்த்தம். அவன் என்ன சொல்லலாம்? அவன் பார்த்தும் பார்க்காதவன். கண்ணை திறந்திருக்கான், ஆனால் அவன் பார்க்கவில்லை. அதே போல உடல் செயல்படுகின்றது, ஆனால் அவனுடைய அறிவு செயல்படுவதில்லை. செயலற்ற ஆத்மாவிடம் அவன் பொருந்தி இருக்கின்றான். இப்போ மேலோட்டமாக பார்த்தா செயல் இருப்பது போல் இருக்கின்றது, உண்மையில் அவனிடம் செயல் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கலாம். அல்லது வேறு விதத்திலையும் புரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு கர்மமும் அது பாப புண்ணியத்தை கொடுத்து சுகதுக்கத்தை கொடுப்பதுடன் அது முடிவடைகிறது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அது கர்மம் அதனுடைய பலனை கொடுத்துத்தான் தீரும். பாபத்தையோ புண்ணியத்தையோ கொடுக்கும். ஆனால் ஞானியினுடைய கர்மத்தில் பாப புண்ணியம் உற்பத்தியாகாத காரணத்தினால், கர்மத்தினுடைய விளைவு வராத காரணத்தினால் அவன் கர்மம் செய்தும் செய்யாததற்கு சமம். காரணம் என்ன? கர்மத்தினுடைய விளைவு பந்தம் என்பது இல்லை. ஆகவே அவன் கர்மம் செய்தும் செய்யாததற்கு சமம். இப்படி பல கோணங்களில் புரிந்து கொள்ளலாம். கடைசி அர்த்தம் என்னன்னா, அவன் உடலும் மனதும் செயல் செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்று நினைப்பதில்லை. நான் ஆத்மா, உடலும் மனதும் செயல்படுகிறது என்று புரிந்துள்ளான். இனி இதே கருத்தை தான் பகவான் 24வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க போகின்றார். அடுத்த 21வது ஸ்லோகம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். இந்த ஸ்லோகத்தில் சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கின்ற ஞானியை பகவான் வர்ணிக்கின்றார். சென்ற ஸ்லோகத்தில் இல்லறத்தில் இருக்கின்ற பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கின்ற ஞானி, இல்லறம்னு சொல்வதை விட ஆக்டிவிட்டி செயலுக்குள் இருக்கின்ற ஞானி, இங்கு செயலுக்குள் இல்லாத ஞானி அல்லது சந்நியாசி, அவனை பற்றி இங்கு பகவான் பேசுகின்றார். செயலுக்குள் இருக்கின்ற ஞானியினுடைய செயல் பந்தப்படுத்துவதில்லை என்றால், செயலுக்குள் இல்லாதவன் உடைய செயல் பந்தப்படுத்துமோ? பந்தப்படுத்தாது. கைமுதிக நியாயம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கே இது பந்தம் இல்லை என்றால், அனைத்து கர்மத்தையும் துறந்து சந்நியாசியாக இருந்து, வெறும் சந்நியாசியாக இருந்தால் மோட்சம் கிடையாது. ஞானத்துடன் சந்நியாசியாக இருப்பவனுக்கு பாபம் என்பது இல்லை. அவனுடைய கர்மத்திலும் அகர்மத்தை பார்க்க வேண்டும். அவர்களுடைய கர்மம் என்னன்னா பகவான் சொல்ல போறார். அவர்களுக்கு என்ன கர்மம் இருக்கும் என்று சொல்ல போறார். முதலில் அவர்களுடைய மனநிலையை வர்ணிக்கின்றார். அப்படி பார்த்தா இதற்கு முன் என்ன வர்ணனையோ அதே வர்ணனை தான். பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கிற ஞானியினுடைய மனதும் நிவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கின்ற ஞானியினுடைய மனதும் ஒரே விதத்தில் தான் இருக்கின்றது. முதல் சொல் நிராசீஹி. ஆசீஹி என்றால் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். நிராசீஹி என்றால் எதிர்பார்ப்பு அற்றவன், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதவன், யாரிடமும் எதனிடமும் எதையையும்
இதெல்லாம் சந்நியாசிக்குன்னு இருக்க வேண்டிய சில முக்கியமான லட்சணங்கள். நிராசீகி, எல்லாத்துக்கும் இருக்கணும். வயதான காலத்தில் வர்ற ப்ராப்ளம் என்ன? எதிர்பார்ப்பு தான். சில பேர்த்துக்கு ஒழுங்கான உணவு கிடைப்பதில்லை வயதானவர்களுக்கு, சிலருக்கு ஒழுங்கான உணவு கிடைக்குது, இருந்தாலும் அந்த ஒரு பாவனையோடு கொடுக்கல. நேர வேலைக்கு வந்து கேட்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. பசங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு வந்து கேட்காமையே ஆஃபீஸ் போயிட்டான் பாருன்னு சொல்லி அது ஒரு கோபம். இப்போ வயதான காலத்தில் என்ன வந்துடுதுன்னு சொன்னால், ஒரு எதிர்பார்ப்பு வந்து விட்டது. அவர்களெல்லாம் என்னை கவனிக்க வேண்டும், என்கிட்ட வந்து கேட்கணும் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு. அவர்களெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, அவர் நல்லாத்தான் இருக்காரு, ஏன் கேட்கணுன்ட்டு போயிடுறாங்க. இவர் வந்து இல்லை, நான் நல்லா இருந்தாலும் கேட்கணும், நான் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, கை கால் வலிக்குதா, வலிக்காட்டியும் கேட்கணும். அப்போ என்னென்ன, அப்போ ஒரு சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வருத்தம், ஒரு எதிர்பார்ப்பு. பக்குவம் இல்லாமல் வயசாயிட்டா இதுதான் பிரச்சனை. பக்குவத்தோட வயதாயிடுதுன்னு சொன்னால், வயது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கார்லண்டு, மாலை போல. பக்குவம் இல்லாமல் வெறும் குரோத், வெறும் சரீரத்தில் ஏஜ் ஆகிருக்கே தவிர மென்டல் குரோத் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அவங்க என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட வந்து சொல்லிடுவாங்க, இப்படி உங்கள் அப்பா வந்து என்கிட்ட உன்னை பற்றி சொன்னார். உடனே வந்து கஷ்டம், உடனே இவருக்கு கோவம் வந்துடும், ஏன் நம்ம வீட்டு விஷயத்தை அங்கே போய் சொல்கிறீர்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஆஷீஹி, எக்ஸ்பெக்டேஷன். நம்ம வீட்டிலிருந்து யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. எல்லோருமே பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள், மாடி வீட்டு ஏழை போல. காரணம் என்னன்னா, எதில் பிச்சைனா, அன்பு பிச்சை. 4 பேர் என்னை வந்து விசாரிக்கணும் என்கின்ற பிச்சை. காரணம் என்ன, இங்கு வந்து அந்த யாரையாவது கொடுத்துருந்தா தானே. என்னைக்கு நம்ம பணக்காரனாக இருப்போம், அதாவது கொடுத்துருந்தா அது நமக்கு வரும். நம்ம வந்து அன்பையே கொடுக்கல, அதனால நமக்கு அது வரலை. ஆகவே அந்த துயரம்தான் வாட்டுகின்றது பலருக்கு. இப்போ மன துயரம் இருக்கக்கூடாதுன்னா என்ன இருக்கணுமா, இங்கே பகவான் சொல்கிறார், நிராசீஹி. யாரிடமும் எந்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. குறிப்பாக மற்றவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அது சிந்திச்சோம்னா உண்மை புரிஞ்சிடும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யாருமே மற்றவர்களை உண்மையில் நேசிக்கவே முடியாது. அவரவர்கள் அவரவர்களைத்தான் நேசிக்க முடியும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு சொல்லுது. பிறகு ஏதோ விவகாரத்தில் ஒருத்தரை நேசிக்கிற மாதிரி தோன்றி கொண்டு வருகிறது. ஆகவே ஒருவர் என்னை நேசிக்கிறார்னு சொன்னால் அதில் ஒரு பொய்யை பார்க்கணும், அன்பில் அன்பின்மையை பார்க்க வேண்டும். இனிமேல் பூரா இப்படி தான் பார்க்கணும். ஒருத்தர் என்னை நேசிக்கலை அப்படின்னு சொன்னால் அன்பின்மையில் அன்பை பார்க்க வேண்டும். எப்படின்னா, நீயும் ஆத்மா நானும் ஆத்மா தான், உன்னை நீ நேசிக்கிறது என்ன நீ நேசிக்கிறது ஒன்று பார்க்கணும். அப்படி இந்த கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல எல்லா இடத்துலையும் சேர்த்து பார்த்தோம்னா என்னென்னா, நம்ம மனசுலேருந்து ஒரு ரிலீவ் கிடைக்கும், நம்ம மனசு பந்தப்படாது. அப்படி யாரும் யாரையும் நேசிக்க முடியாது. இதை நம்ம உணர்ந்தோம்னு சொன்னால் எதிர்பார்ப்புகள் சென்றுவிடும். அவரவர்கள் வந்தோம், வாழ்ந்தோம், போகின்றோம். மகாபாரத்தில் ஒரு உதாரணம் பேசப்படுகிறது. மனிதர்களெல்லாம் எப்படின்னா, காஷ்டம்ச்ச அது சமுத்திரத்தில் அந்த காலத்தில் படகுகள்லாம் ரொம்ப இருக்கும், அதெல்லாம் உடஞ்சு எல்லாம் மிதந்துட்டு இருக்கும். சில அலைகள் வரும்போது 2 மரக்கட்டைகள் ஒன்றா சேர்ந்துக்குமா, கொஞ்சம் தூரம் போகும், வேறொரு அலை வந்தால் பிரிஞ்சு போயிடும். அதுதான் மனிதர்களுடைய சேர்க்கை. எப்படி 2 மரக்கட்டைகள் சேர்ந்து வந்து கொஞ்ச நாள் சேர்ந்து போச்சோ, கொஞ்ச நேரம் பிறகு பிரிஞ்சு போச்சோ, அது வாழ்க்கை. அப்படி புரிந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இதுதான் சந்நியாசியினுடைய லட்சணம். இது இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நாம் சந்நியாசிகள் தான். யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்புனால தான் கஷ்டம் வந்துடுது. ஏன் இல்லறத்திலிருந்து நம்ம கஷ்டப்படுறோம்னா, நம்மிடம் இருந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது, அதனால சில கஷ்டங்கள் வருகின்றது.
அதுக்காகத்தான் சந்நியாச ஆசிரமம் எடுத்துட்டோம்னா அது எப்படியோ தொலைஞ்சு போன்னு விட்ட மாதிரி, என்னமோ பண்ணி யாரும் கேட்கறதுக்கு இல்லை, ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்த மனநிலை பகவான் வர்ணிக்கின்றார். நிராசீஹி. இனி அடுத்த சொல் யத சித்த ஆத்மா. யதம், யதக என்றால் கட்டுப்படுத்திய, வென்ற. சித்தம் என்றால் அந்தக்கரணம், மனம். ஆத்மா என்றால் இங்கு ஸ்தூல சரீரம். சச்சிதானந்த ஆத்மாவல்ல, ஏன்னா அந்த ஆத்மாவை போய் யாரும் வெல்ல முடியாது, அந்த ஆத்மாவாக தான் நம்ம இருக்கோம். இப்போ யத சித்த ஆத்மா என்றால் கட்டுப்படுத்தப்பட்ட மனதையும் உடலையும் உடையவன். இது எதை குறிக்கின்றது? இந்திரிய மன ஒருமுகப்பாட்டு கட்டுப்பாட்டை குறிக்கின்றது. சமத்துடனும் தமத்துடனும் இருப்பவன். ஒவ்வொரு ஆசிரமத்துக்குன்னு முக்கியமான கடமைகள் எல்லாம் இருக்கு. இல்லறத்துக்கு என்ன கடமை? தானம். பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு என்ன முக்கியமான தர்மம்? சுவாத்தியாயம். வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு முக்கியமான கடமை என்ன என்றால் ஜபம், மௌனம், தியானம். சந்நியாச ஆசிரமத்துக்கு முக்கியமான கடமை என்ன? தமக சமக, இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும். அது இல்லைன்னா சந்நியாச ஆசிரம தர்மத்தை பின்பற்ற முடியாது. அப்படி கட்டுப்பாட்டை அடைந்தவன், மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தியவன். நிராசீஹி, எந்த பொருளிடமும் எவரிடமும் எதிர்பார்ப்பு அற்றவன். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போதே சந்நியாசிய மனசில் நினச்சிட்டு படிக்கணும். அடுத்த சொல் தியக்த சர்வ பரிக்கிரக. தியக்தம் என்றால் விட்டு விட்டான், சர்வம் எல்லாம், பரிக்கிரக என்றால் உடைமைகள். உடைமைகள், எல்லா உடைமைகளையும் துறந்தவன். தியக்த சர்வ பரிக்கிரக. பரிக்கிரகம் என்று சொன்னால் நாம் வாழ்வதற்கு தேவையான பொருள்களை வைத்திருப்பது பரிக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ வீடு, அதற்கு ஆடை, பிறகு அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு தேவையான பொருள், பணம், வாகனங்கள், இதெல்லாம் பரிக்கிரகம்னு சொல்கிறது. பரிக்கிரகம்னு சொன்னால் போகத்திற்காகனு பொருள் அல்ல, வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையான பொருள்களை நாம் வைத்திருப்பதற்கு பரிக்கிரகம் என்று பெயர். இங்கே சந்நியாசி என்னன்னா சர்வ பரிக்கிரக தியக்தக, அவைகளையும் அவன் துறந்து விட்டான். இது இல்லறத்தில் இருக்கின்ற ஞானிக்கு சாத்தியமாகாது. ஒரு ஞானி இல்லறத்தில் இருந்தால் பரிக்கிரகத்தை துறக்க முடியாது. பிறகு பரிக்கிரகத்தை எல்லாம் வச்சிட்டு இருந்தா எனக்கு சம்சாரம் வருமேனா, அதை வச்சுட்டு அதில் மமகாரம்ங்கிறதான் துறக்க முடியும். அதை வச்சிருக்கோம், ஆனால் என்னுடையதுங்கிற எண்ணத்தை துறக்க முடியும், அந்த பொருளையே துறக்க முடியாது. ஆனால் சந்நியாசிக்கு பொருளையே துறந்து விட முடியும். காரணம் என்ன? ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு செல்வான், அல்லது உணவுங்கிறது அவன் சமைப்பதில்லை, அவனை சார்ந்து யாரும் இல்லை. ஆகவே இவைகள் சித்திக்கும் சந்நியாசியாக இருப்பவனுக்கு. ஆனால் ஒரு சந்நியாசி 4 பேர் சிஷ்யர்களை வச்சு ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருந்தாருன்னு வச்சுக்குவோமே, பிறகு இவை நடக்காது. எல்லா பரிக்கிரகத்தையும் துறக்க முடியாது. இப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை வைத்திருந்தாலும் இது என்னுடையது என்கின்ற மமகாரத்தை துறக்க முடியும், துறப்பார்கள். ஞானியாக இருந்தால் கண்டிப்பாக துறப்பார்கள். இப்போ சர்வ பரிக்கிரக தியக்தக என்றால் அனைத்து உடைமைகளையும் விட்டவன். பிறகு அவன் என்னதான் பண்ணிட்டு இருப்பான்? 2வது வரியில் ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன். கர்ம குர்வன், செயல் செய்து கொண்டு.
அவன் ஏதோ செயல் செய்து கொண்டு இருப்பான். ஒரு பொறுப்பு அவனுக்கு கிடையாது, அவனுக்கு பரிகிரகம் ஒன்றும் கிடையாது, அவனை பாதுகாத்து கொள்ள தேவையான பொருள்களும் அவனுக்கு கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் அவனுக்கு இல்லை, இந்திரிய மனதை கட்டுப்படுத்தியவன். இப்படிப்பட்டவன் செயல் செய்து கொண்டு இருக்கின்றான். பகவான் வர்ணிக்கிறார், என்ன செயல், என்ன விதமான செயல் செய்கிறான். ஷாரீரம் கேவலம் கர்ம. கர்மங்கிற சொல்லுக்கு 2 அடைமொழி. ஷாரீரம் கர்ம, கேவலம் கர்ம குர்வன். ஷாரீரம் என்றால் பொருள், ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். ஷாரீரம் என்ற சொல்லுக்கு பொருள் ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். இதனுடைய அர்த்தம், ஷரீரத்தை பாதுகாப்பதற்காக மட்டும் செய்யப்படுகின்ற செயல். ஷரீரஸ்திதி என்றால் பாதுகாத்தல், ஷரீரஸ்திதி மாத்திரம்னா அதை மட்டும் செய்யறான், பிரயோஜனம்னா அதை மட்டும் செய்கின்ற பலனை உடைய கர்ம. இப்போ ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கர்ம, ஷாரீரம் கர்ம. பிறகு கேவலம்ங்கிற சொல் எதை குறிக்கின்றது? அதிலும் பற்றில்லாதவனாக இருக்கின்றான். ஷரீரத்தை பாதுகாக்கிற செயல் செய்கின்றான், அந்த கர்மத்திலும் அவனுக்கு பற்று கிடையாது. அபிமான வர்ஜிதம் என்று பொருள் கேவலம் என்ற சொல்லுக்கு. கேவலம்னா அது மட்டும் என்று பொருள். செயல் மட்டும் நடக்குதே தவிர அதிலும் அபிமானம் கிடையாது. இப்போ முழுமையா சொன்ன என்ன பொருள்? ஷரீரத்தை பாதுகாத்தல் என்ற செயல் அதிலும் பற்றற்றவனாக செய்யப்படுகின்ற செயலை செய்து கொண்டு அதனுடைய பலன் என்னன்னா ந ஆப்னோதி கில்பிஷம். கில்பிஷம் என்றால் பாபம். ந ஆப்னோதி அடைவதில்லை. ந ஆப்னோதி அடைவதில்லை, அவன் பாபத்தை அடைவதில்லை. சங்கராச்சாரியார் சேர்த்திக்கிறார், புண்ணியத்தையும் அடைவதில்லை. அவன் பாபமும் புண்ணியம் இரண்டையும் அடைவதில்லை. எப்படி இருந்து கொண்டு? ஷாரீரம் கர்ம. ஷாரீரம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஷரீரத்தை பாதுகாக்க மட்டும் செயல்படுகின்ற செயல், அது ஷாரீரம் கர்ம. அதிலும் பற்றில்லாமல் இருக்கின்றான், செயல்படுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? பிராரப்த கர்ம எவ்வளவு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு காலம் நாம் வாழ்ந்தாக வேண்டும். ஆகவே அவன் தாவதேவ சிரம்னு உபனிஷத்தில் சொன்னது போல இந்த பிராரப்தம் முடியிட்டுன்னு காத்து கொண்டு இருக்கின்றான். இந்த மூச்சு காத்து எப்போ நிற்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சில போகிறதுக்கு டைம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமோ, அதுபோல் ஞானி எதுக்கு வெயிட் பண்ணுறாராம்? சரி, எப்போ இது காத்து நிற்குமோ நிற்கட்டுமேன்னு சொல்லி இந்த சரீரத்தை பாதுகாக்கிற செயலில் மட்டும் இருந்து கொண்டு அவன் வாழ்க்கையை நடத்துகின்றான். அதனால் அவன் பாபத்தை அடைவது இல்லை. இது யார்? சந்நியாசியாக இருக்கின்ற ஞானியை பற்றி விளக்கம் பகவான் கூறினார். இதில் ஷாரீரம் கர்ம என்ற இடத்தில் ஒரு சிறிய விசாரம் சங்கராச்சாரியரால் செய்யப்படுகிறது. அதனுடைய சாரத்தை பார்க்கலாம். இந்த சொல்லை நாம் தவறாகவும் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. முதல்ல என்ன சரியா புரிஞ்சிட்டோமாங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன சரியா புரிஞ்சிருக்கோம்? ஷாரீரம்ங்கிறதுக்கு இதுவரைக்கும் பேசுனது சரியான கருத்து. உடலை பாதுகாக்க மட்டும் செய்யப்படுவது ஷாரீரம் கர்ம. ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கர்ம. இப்படி இல்லாமல் சிலர் தவறாக பொருள் சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன பொருள்னு பார்ப்போமே. அதாவது கீதையை எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறது மட்டும் புரிஞ்சுக்காம எப்படியெல்லாம் தப்பாக புரிஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்குவோமே.
ஷாரீரம் என்பதற்கு தவறான பொருள் ஷரீரத்தினால் செய்யப்படும் கர்ம. அதுக்கு இலக்கணப்படி ஷாரீரம்னு வரும். இப்போ ஷாரீரம்ங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று நாம் முதல் சொன்ன அர்த்தம், ஷரீரத்தை பாதுகாக்க மட்டும் செய்யப்படுவது. இரண்டாவது இப்போ நம்ம பார்த்த தவறான பொருள் உடலினால் செய்யப்படுவது ஷாரீரம். அப்போ என்ன அர்த்தம் கிடைக்குது? உடலினால் செய்யப்படுகின்ற கர்மத்தை செய்து கொண்டு அவன் பாபத்தை அடைவதில்லை. இப்படி எடுத்துக்கொள்வது தவறு. இதில் ஒரு பெரிய விசாரம் இருக்குது. எப்படியெல்லாம் தவறு வரும் என்றால் நம் சுருக்கமாக பார்க்கலாம். இப்படி ஒரு பொருள் சொன்னால் உடலினால் செய்யப்படுகின்ற செயலை செய்து கொண்டு அவன் பாபத்தை அடைவதில்லை என்று சொன்னால், மனசினாலும் வாக்கினாலும் செய்து கொண்டு பாவத்தை அடைவான் என்று வந்துவிடும். ஏன்னா கர்மம் மூன்று விதத்தில் பண்ணலாமே, ஷரீர, வாக், மனசு. ஷாரீரம் கர்ம, வாங்மயம் கர்ம, மனோமயம் கர்மம்னு சொல்லலாம். உடலினால் செய்யப்படுகின்ற செயலினால் அவன் பாபத்தை அடைவதில்லைன்னு சொன்னால், அப்போ வாக்குனால செய்கிற கர்மத்தில் பாவம் வருமா, மனசுனால செய்கிற கர்மத்தில் அவனுக்கு பாவம் வருமா என்ற நிலை வந்துவிடும். ஆகவே அந்த பொருள் இங்கு சரியாக வராது. இதில் இனி ஒரு தோஷமும் வரும். ஷரீரத்தினால் செய்யப்படுகின்ற செயலை செய்து கொண்டு பாவத்தை அடைவதில்லைன்னு சொன்னால், ஒரு கால் அவன் ஷரீரத்தினால் சாஸ்திரத்தில் சொன்ன நிஷித்த கர்மத்தை செய்கிறான்னு வைத்துக்கொள்வோமே. இங்கே பகவானுடைய வாக்குப்படி உடலினால் செய்கின்ற கர்மத்தினால் பாபம் இல்லைன்னு சொன்னால், அவன் உடலினால் பாபத்தை செய்தால், அதர்மத்தை செய்தால் பாபம் வரவில்லை என்ற தோஷம் வந்துவிடும். அப்படி பொருள் கொள்ளாமல் உடலினால் தர்மத்தை செய்கிறான்னு சொன்னாலும், தர்மத்தை செய்தால் பாபம் வரும் என்று யார் கூறினார்கள்? ஆகவே அந்த நிஷேதத்திற்கு வாய்ப்பே இல்லை என்ற பல தோஷங்கள் நமக்கு வரும். ஆகவே ஷாரீரம் கர்ம என்பதனுடைய சாரம் என்ன? உடலினால் செய்யப்படும் கர்மத்தினால் பாவத்தை அடைந்தவன் என்பதல்ல, உடலை பாதுகாக்க மட்டும் செய்யப்படுகின்ற செயலினால் அவன் பாவத்தை அடைவது இல்லை. இனி கடைசி சொல் கில்பிஷம், பாபம். இங்கு சங்கரர் சொல்றார், ஞானிக்கு பாபமும் பாபம், புண்ணியமும் பாபம். அது எப்படி புண்ணியமும் பாபம்னா, புண்ணியம் என்ன பண்ணும்னா அது சுகத்தை கொடுக்கும். சுகம் வந்ததுன்னு சொன்னால் புத்தி கெடும், புத்தி கெட்டால் பாபம் செய்வான். பணம் நல்லதா கெட்டதான்னா நல்லது, அதே சமயம் நம்மை கெடுக்கவும் அது பயன்படும். இந்த பணம்தான் புண்ணியத்தை போல. அப்படி இவனுக்கு புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை, கர்மம் அதனுடைய பலனை கொடுக்காது என்பது கருத்து. இனி அடுத்த ஸ்லோகத்திலும் பகவான் சந்நியாசியை மனதில் வைத்துக்கொண்டு பேசுகின்றார். சந்நியாசியினுடைய வாழ்க்கை முறையையும் மனதையும் மீண்டும் வர்ணிக்கின்றார். 22வது ஸ்லோகம். யத்ருச்சாலாப சந்துஷ்டஹ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கின்ற சந்நியாசி, அவனுடைய மனநிலை இங்கு கூறப்பட்டு, அவனுடைய உடலிலும் மனதிலும் இருந்து வருகின்ற செயல்கள் அவனை பந்தப்படுத்தாது என்று கூறுகின்றார். முதல் சொல் எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. இதெல்லாம் சந்நியாசிக்கு இருக்க வேண்டிய லட்சணம், மனதிற்குள் இருக்க வேண்டிய லட்சணம். வெளியே பார்த்தா தெரியாது, மனதிற்குள் இருக்க வேண்டிய லட்சணம். சந்துஷ்டக என்றால் திருப்தியை அடைகின்றான்.
எப்படின்னா எதிர்ச்சா லாபக. எதிர்ச்சா என்றால் பை சான்ஸ், எதிர்ச்சையா கிடைச்சதுன்னு சொல்றோம் அல்லவா, அதுதான் எதிர்ச்சா, எதிர்பாராமல் என்று பொருள். லாபக என்றால் எதிர்பாராமல் கிடைப்பது, லாபகன கிடைப்பது. எதிர்ச்சா என்றால் எதிர்ச்சையா, எதிர்பாராமல் கிடைப்பதில் மகிழ்ச்சியை அடைபவன். சந்துஷ்டகன திருப்தி, மகிழ்ச்சி. இந்த சந்நியாசி யார்னா எதிர்பாராமல் தனக்கு வருவதை கிடைப்பதில் மகிழ்ச்சியை அடைபவன். இது ஒரு லட்சணம். அவனுக்கு என்ன மகிழ்ச்சினா, எது பை சான்ஸ் அவன் எதிர்பார்க்காமல் கிடைக்கின்றதோ அதில் மகிழ்ச்சியை அடைபவன். இங்கு எதிர்ச்சா என்பதற்கு பல பொருள் சொல்லலாம். ஒன்று, அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஷரீரத்தினுடைய ஸ்திதி மாத்திரம் என்று பார்த்தோம். ஷரீரத்தை பாதுகாத்து கொள்ள கூட சில பொருள்கள் தேவைப்படும். அப்படிப்பட்ட பொருள்கள் அவனுக்கு எப்படி கிடைக்கும்? அவனிடம் பரிகிரகம் கிடையாது, எதையும் சேர்த்து வைக்கவில்லை. அப்பொழுது எப்படி கிடைக்கும் என்றால் பிக்ஷை முதலிய கர்மத்தினால் தான் கிடைக்கும். அப்பொழுது எதிர்ச்சையாக எது கிடைக்கின்றதோ அதில் மகிழ்ச்சியை அடைகின்றான். எனக்கு இதுதான் வேண்டும் என்கின்ற டிமாண்ட், கேட்பது கிடையாது. எதிர்ச்சையாக தற்செயலாக எதிர்பார்க்காமல் கிடைப்பதில் மகிழ்ச்சியை அடைகின்றான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சந்நியாசியிடம் போய் இது நான் உங்களுக்கு கொடுத்தனே, இது உங்களுக்கு திருப்தியானு கேட்கக்கூடாது. காரணம் என்ன? இல்லைன்னு சொன்னார்னா ஒரு சந்நியாசி அல்ல. எது கிடைச்சதோ அதில் திருப்தி, எவ்வளவு எது எப்படி கிடைக்கின்றதோ அதில் அவர் திருப்தியை அடைந்து விடுகின்றார். அப்படிப்பட்ட மனநிலையை உடையவர். எதிர்ச்சா என்பதற்கு இனி ஒரு பொருள், இந்த பொருள் ஞானி மனசில் பார்க்கிற பொருள், பிராரப்தவசாத். எதிர்ச்சாங்கிறதுக்கு பிராரப்தத்தினால் என்று பொருள். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரா, எதெல்லாம் எனக்கு வருதோ அது பிராரப்தம், பிராரப்தத்தினால் அது வருகின்றது என்று. இப்போ பிராரப்தம் எவைகளெல்லாம் எனக்கு கொண்டு வருகிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பது பொருள். இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிராரப்தத்தில் எவைகளெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால், ஒருவர் நான் உங்களுக்கு வாகனம் தர்றேன், உங்களுக்கு எதோ தர்றேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் பிராரப்தத்தில் வருது, ஏற்றுக்கலாம்னு என்ன ஆகிறது? கொஞ்சம் யோசிக்கணும். சில்க்கு ட்ரெஸ்ஸு தர்றேன், அது இதுன்னு எதோ சொல்கிறாருன்னு வச்சுக்குவோமே. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. சிலதெல்லாம் ஏதோ தர்றேங்கிற, அப்புறம் என்ன ஆகும்னா எலி பூனை கதை தெரியுமா இல்லையா, அது ஆயிரம் அப்புறம் அவருக்கு. இப்போ அறிவு வேணும். எது தேவையோ அதைத்தான் எடுத்துக்கணும். தேவையும் கூட எதிர்ச்சையாக கிடைக்கிறதுல சந்தோஷத்தை அடைபவர். பிறகு அந்த எதிர்ச்சா லாபகங்கிறத சமஸ்கிருதத்தில் பிரித்தோம்னா எதிர்ச்சா அலாபக அப்படின்னு பிரிக்கலாம். எதிர்ச்சையாக கிடைக்கலினாலும் கூட சந்தோஷத்தை அடைபவர். எதிர்ச்சா அலாப சந்துஷ்டகச்ச. எதிர்ச்சையாக ஒன்று கிடைக்கலன்னு வச்சுக்குவோமே, ஒன்று எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, கிடைக்கல சந்தோஷம், கிடைச்சிதா சந்தோஷம். கிடைச்சதுன்னா டபுள் சந்தோஷமானு கேட்கக்கூடாது. கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலினாலும் சந்தோஷம். ஒரு சன்னியாசி 2-3 ஒரு நியமம் வச்சுருக்கார், இத்தனை வீட்டில் தான் போய் பிக்ஷை எடுக்கிறதுன்னு சொல்லி. அப்படி ஒரு வீட்டுக்கு போனார், போய் பிக்ஷை கேட்டார், வரல. அவருக்குள்ளே முணுமுணுத்துட்டார், இந்த வீட்டில் மட்டும் பிக்ஷை வரல, நேற்று பண்ணின மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னார். உடனே அந்த அம்மா பயந்துட்டாங்க. அது நேற்று ஏதோ ஒரு வீட்டில் பிக்ஷை கேட்டு ஏதோ பண்ணிட்டாரே, கொண்டு போட்டுருவோன்னு சொல்லி பயந்துட்டு வந்தார். பிச்சை கிடைச்சது. பிறகு அந்த அம்மா கேட்டார்களாம், நேற்று ஏதோ பண்ண மாதிரி பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னா. நேற்று பிக்ஷை கிடைக்கல, பட்னி இருந்தேன், அதே இன்றைக்கும் பண்ணிடுவேன்னு சொன்னேன் அப்படின்னார். அதனுடைய அர்த்தம் என்னென்ன, யாரையும் கர்சுன்னு சொல்கிறோமே, சாபம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது.
நம்மெல்லாம் முனிவர்களெல்லாம் சாபம் கொடுத்த மாதிரி படிச்சிருக்கிறோமேன்னா அவர்களெல்லாம் இந்த பக்குவத்தில் இருந்தார்கள்னு அர்த்தம். நிறைவடைந்த ஞானி யாரையும் சபிப்பதில்லை. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலைன்னா டபுள் சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா? பகவான் தபஸ் பண்ணுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துருக்கார். கிடைச்சதுன்னா தபஸ் பண்ண முடியலையே, அப்படி அதுவும் வருத்தம் கிடையாது. அப்படி கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி மன நிறைவை அடைபவன். பொதுவாக சந்நியாசியினுடைய வாழ்க்கையில் முக்கியமான லட்சணம் என்னன்னா கேட்கக்கூடாது. கேட்குற புத்தி இருந்ததுன்னு சொன்னால் பேசாமல் கிரகஸ்தனாக இருந்து கேட்டுட்ருக்கலாம், சம்பாரிச்சிட்ருக்கலாம். உன்னை விட்டதற்கு பிறகு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும்னு கேட்கக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் விபரீதமான சில லட்சணங்களை பார்க்கின்றோம். எந்த அப்பீலும் விடக்கூடாது, எதையும் யாரிடமும் கேட்கக்கூடாது. வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம சந்நியாச தர்மத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். எப்போ வேணும்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ சந்நியாச தர்மத்திலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம்னு அர்த்தம். சந்நியாசிக்கு முக்கியமான லட்சணம் எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, திருப்தி, யாரிடமும் எதையும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைச்சுக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி அமைச்சுக்கணும் அந்த மாதிரி அமைச்சுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் யார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கா, யார் காரில் வர்றா, யார் இதில் வர்றா, அதை அந்த ஆளை பார்த்து பிடிக்கணும், இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் போயிடும். அப்போ எங்கே ஞானம், ஞான நிஷ்டை எங்கே? ஆகவே எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, கிடைப்பதில் திருப்தி சந்நியாசியினுடைய மனது பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். இனி அடுத்த சொல் துவந்துவாதீதக. துவந்துவம் என்றால் இருமை, அதீதக என்றால் கடந்தவன், இருமையை கடந்தவன். துவந்துவாதீதக இருமையை கடந்தவன். இருமை என்றால் என்ன? குளிர் வெப்பம், இன்பம் துன்பம், மானம் அபமானம், இப்படிப்பட்ட இருமை. இந்த இருமையை கடந்தவன். துவந்துவம் என்றால் இருமை. இந்த உலகமே இருமை ரூபமாக இருக்கின்றது. குளிர் இருந்தால் வெப்பம் இருக்கும், சுகம் இருந்தால் துக்கம் வரும், மானம்னா அபமானம், இப்படி இந்த உலகம் இருக்கின்றது. இந்த இருமையை கடந்தவனாக இருக்கின்றான். ஒரு புகழ் வந்தாலும் சந்தோஷப்படுறதில்லை, இகழ் வந்தாலும் சந்தோஷப்படுவதில்லை. காரணம் என்ன? இந்த ரெண்டுமே பொய் அப்படின்னு புரிந்துள்ளான். மான அபமானம். அதே போல் ஆரோக்கியம் இருந்தாலும் சரி அல்லது ரோகம் இருந்தாலும் சரி, இப்படி இருமையை கடந்தவனாக இருக்கின்றான். இப்படியெல்லாம் இருமையை நாம் எப்போ கடக்க முடியும்னு சொன்னால் நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். இந்த ஷரீரம், மனித சரீரம் ஓரளவு சரியான பாப புண்ணியம் இருந்தால்தான் கிடைக்கும். ரொம்ப பாபம் இருந்தால் மிருகமோ மரமோ செடியோ கொடியோ, ரொம்ப புண்ணியம் இருந்தால் தேவலோகத்திலிருந்து எப்போ பார்த்தாலும் நடனத்தை பார்த்துட்டு இருப்போம். பாதி ஓரளவு புண்ணியம் பாபம் இருந்தால் நமக்கு இந்த சரீரம் கிடைக்குது. புண்ணிய பாபம் எப்படி தீரும்? பாபம் துக்கத்தை கொடுத்தா பாபத்தினுடைய அக்கௌண்ட்ஸ் குறையும், சுகம் வந்ததுன்னா புண்ணியம் குறையும். இந்த சரீரமே எதனுடைய ப்ராடக்ட்? பாதி புண்ணியம் பாதி பாபம், இதனிடமிருந்து இந்த சரீரம் வந்திருக்கு. அப்போ இந்த சரீரம் பாப புண்ணியத்தினுடைய சேர்க்கையில் வந்துள்ளது என்றால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கஷ்டம் சுகம் என்ற சூழ்நிலை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அது ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், ஞானியாகட்டும் அஞ்ஞானியாகட்டும். இப்போ இது மாற்ற முடியாத விஷயம். நமக்கு விரும்பாத சில சூழ்நிலைகள், விரும்பினாலும் விரும்பாட்டியும் விரும்புகிற சில சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். இந்த நிச்சயத்துடன் சமமாக ஏற்றுக்கொள்கின்றான். இருமையை கடந்தவன்னா இருமையையே அவனுக்கு வராதுன்னு அர்த்தம் அல்ல. அதனால தான் சங்கரர் எழுதுகிறார், ஹன்யமானக அபி, இருமையினால் தாக்கப்படும் பொழுது அவிஷண்ண சித்தக, அவனுடைய எண்ணத்தில் ஒரு விதமான வெறுப்பும் வருவதில்லை, சலிப்பும் வருவதில்லை.
அபிஷன்ன சித்தகன்னு சொன்னால் மனதிற்குள் குமுறல்னு சொல்லுவார்கள், புலம்பல்னு சொல்லுவது. சில பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க தெரியுமோ, சில பேர்னு சொல்லாதீங்க, நாங்களே அப்படி செய்வோம்னு சில பேர் சொல்லலாம். இந்த புலம்பிகிட்டே இருக்கிற, ஐயையோ இப்படி நடந்துடுதே, இவன் வர்றானே, இப்படி ஆயிடுதேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. அந்த புலம்பல் ஏற்றுக்கொள்ளாதது, சகித்து கொள்ளாமல் இருத்தல், அந்த நிலை இவனுக்கு கிடையாது. எப்பொழுதுனா ரெண்டு நிலையிலும், சுகம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி. காரணம் என்னென்னா அது வரும். உடம்புல நோய் வந்துடுதே, தலை வலிக்குதுன்னா தலையை எதுக்கு பகவான் கொடுத்துருக்காரு? வலிக்கிறதுக்கு தான். பல்லு எதுக்கு கொடுத்துருக்காரு? சில சமயம் முறுக்க சாப்பிட்றதுக்கு, சில சமயம் வலிக்கிறதுக்கு, சில சமயம் டாக்டர்கிட்ட போனால் சுற்றி வச்சு அடிப்பார், அதுக்கு தான் கொடுத்துருக்கார். எல்லாம் அதுக்கு தான் பகவான் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ஆர்கன்லேருந்து சுகம் வருது, ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் துக்கம் வருது. இப்போல்லாம் இளமை வயதில் கையை காலையெல்லாம் வளைச்சி வளைச்சி நடக்கிறோம் போகிறோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பகவான் ஏன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. இதெல்லாம் என்னன்னா இயற்கையில் வருவது தான். அப்போ என்ன, எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு, பாவனை இருக்கணும்னா ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். அப்படி ஏற்றுக்கொள்கின்றான். அப்படி ஏற்றுக்கொண்டுட்டோம்னா இருமையிலிருந்து கடந்தவன் ஆகின்றான். இனி அடுத்த சொல் விமத்சரக. இது ஒரு முக்கியமான சொல். விமத்சரக என்றால் பொறாமை அற்றவன், பொறாமை இல்லாதவன், பகை உணர்வு இல்லாதவன். எல்லா ஃபீல்டுலேயும் காம்படிஷன் இருக்கும். ஒரே ஒரு ஃபீல்டில் தான் காம்படிஷன் இருக்கக்கூடாது, அல்லது இருக்காது. அது எதில் தெரியுமோ? துறவில். அந்த சன்னியாசி என்னை விட பெரிய ஆள் அப்படி கிடையாது. வேறு எல்லா ஃபீல்டுலேயும் ப்ரொஃபஷ்னல் ஜெலசின்னு சொல்லுவார்கள். ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, நல்லா பழகிட்டு இருப்பார்கள். ஒரு டாக்டருக்கு அதிக பேஷண்ட்டு போயிடும், உடனே என்ன ஆகும்னா பொறாமை வந்துடும். அப்படி எல்லா விதமான இதுலேயும் பொறாமைகள் வந்துவிடும். பிறகு ஒன்றில் தான் பொறாமைக்கு சான்ஸே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது பொருள் இருந்தால் தானே பொறாமைக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பொறாமப்படுறது? உன்னுடைய மரத்தடி நல்லா இருக்குது, என்னுடைய மரத்து நிலை நல்லா இல்லைன்னா பொறாமப்பட முடியும். இப்போ ரெண்டு சாது இருக்கிறார்கள், ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றுமே கிடையாது, ஆளுக்கு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார்கள். பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. விமத்சரக, பொறாமை அற்றவன். சந்நியாசிக்கு இனி ஒரு முக்கியமான குணம், காம்படிஷன்கிறது அவன் மனதில் இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையை அவன் அமைத்து விட்டான். பொறாமை அற்றவன், விமத்சரக. பிறகு சம சித்த அசித்தௌச்ச. சித்தௌ அசித்தௌச்ச. சித்தி என்றால் வெற்றி, அசித்தி என்றால் தோல்வி. இதில் சமமாக இருப்பவன். இதுவும் ஒரு விதமான துவந்துவந்தான். துவந்துவாதீதகங்கிறதுக்குள்ளேயே அதை அடக்கலாம். ஏன்னா வெற்றி தோல்விங்கிறது இருமைதானே. இருந்தாலும் பகவான் குறிப்பாக தனியாக கூறுகிறார், வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இருப்பவன். இப்படிப்பட்டவன் கிருத்வா அபி, அவன் ஷரீர ஸ்திதிக்காக செய்கின்ற செயல் இருந்த போதிலும் ந நிபத்யதே, அவன் பந்தப்படுவது இல்லை. இப்படிப்பட்ட சந்நியாசியாக இருக்கின்ற ஞானி, வெறும் சந்நியாசி மட்டும்னு சொன்னால் போதாது, சந்நியாசத்துடன் ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானத்துடன் கூடிய இந்த சந்நியாசி இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவனாக அவன் எந்த செயலும் அவனை பந்தப்படுத்துவது இல்லை. இப்போ இதுதான் பந்தம், இதுதான் மோட்சம்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது மோட்சம்? விமத்சரக, பொறாமைப்படாமல் இருத்தல், இருமையை சகித்து கொள்ளுதல், கிடைப்பதில் திருப்தி அடைதல். இப்படி இருந்து அவன் எதை செய்தாலும் பந்தப்படுத்துவதில்லை என்று முடிக்கின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.